உலக நன்மைக்காகவும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிடவும் மதுரையில் திருவிளக்கு பூஜை நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட முத்தீஸ்வரர் திருக்கோவிலில் சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சார்பில் ஆடி வெள்ளி, தை வெள்ளி ஆகிய நாட்களில் ஆண்டுதோறும் திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வெள்ளியன்று மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையரின் மனைவி விமலா ஜெயராமன், பள்ளி தலைமையாசிரியர் தமிழ்ச்செல்வி, துணை தலைமையாசிரியர் தியானேஸ்வரி ஆகியோர் கோவிலில் இருந்த தாய் விளக்கினை ஏற்றி வைத்தனர். அதைத் தொடர்ந்து மாணவிகள் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் விளக்கு பூஜை நடத்தி வருகின்றோம். உலக மக்களின் அமைதிக்காகவும் நாட்டு நலத்திற்காகவும் மாணவிகளின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் ஆடி வெள்ளி, தை வெள்ளி ஆகிய 2 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இந்த ஆண்டு 27வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எனக்கு ஒரு புது அனுபவத்தை தந்துச்சு. இதன் விளைவா மன ஒருமைப்பாடு, மன அமைதி மற்றும் சீரிய சிந்தனைகளை நான் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டுத்திருவிளக்கு பூஜை இருந்துச்சு. இந்த வருடம் மலை வளம், நாட்டு வளம் மற்றும் சக மாணவர்களுடைய கல்வி சிறப்பிற்காக நான் இந்த கூட்டுத்திருவிளக்கு பூஜையில இறைவனிடம் வேண்டிக்கிறேன். உலக நன்மை மற்றும் மாணவர்களின் கல்வி சிறந்து விளங்க இந்த பூஜை நடந்தது. கோவிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களிலும் திரளான மாணவிகள் திருவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர்.